ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், டுடே நான் இறால் தொக்கு தான் செய்ய போகிறேன். அதுக்கு நான் 100 கிராம் இறால் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கீரை கொஞ்சம் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், வெங்காயம் நல்லா சாப் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூட தக்காளியும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கணும். கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துக்கணும். இருங்க, இங்கே பாருங்கள், வெங்காயம் நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணணும். இங்கே பாருங்கள், நல்லா வெங்காயம் வதங்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ராவே போடணும். அப்போ தான் பாருங்கள், எண்ணெயிலே இது ஃப்ரை ஆகணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், தக்காளி ஆட் பண்ணி அதுவும் நல்லா வதக்க வைக்கணும். எண்ணெயிலேயே இது வதங்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இருங்க, நல்லா வதக்கட்டும். வதங்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே ஃப்ரை ஆகணும். இங்கே பாருங்கள், பாதி ஃப்ரை ஆகிட்ட அப்புறமா நாங்கள் வச்சுருக்கிற கீரையை ஆட் பண்ணிக்கணும். கீரையும் நல்லா போட்டு அதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் நாங்கள் இதுக்குள்ளே இங்கே பாருங்கள், இறால் போடணும். இந்த இறாலை நம்ம இதுக்குள்ளேயே போட்டு இந்த 3 மிக்ஸிங்கும் நல்லா அப்படியே எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதங்க வைக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இருங்க, நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இங்கே பாருங்கள், இது மஞ்சள் தூள் 2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நாங்கள் கலரி விட்டுட்டே இருந்துட்டு, அதுக்கப்புறமா சக்தி மசாலா எடுத்துருக்கேன். தேவையான அளவு, எனக்கு கொஞ்சம் காரம் பிடிக்கும், அதனால் கொஞ்சம் காரம் அதிகமாக எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வருதா? அப்போ சால்ட்டு ஆல்ரெடி நான் சால்ட்டு போட்டிருக்கேன் வெங்காயம் வதங்கும் போது, அதனால் கொஞ்சமாக தான். இங்கே பாருங்கள், லைட்டாக பெப்பர் தூள் அதை ஆட் பண்ணிக்கணும். 2 பச்சை மிளகாய் டேஸ்ட்டுக்கு தான். காரம் வேணும்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வாட்டர், இன்னும் அந்த வாட்டர் நான் ஆட் பண்ணலை. இங்கே பாருங்கள், வாட்டர் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு இது நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிட்ட அப்புறமா ஒரு 1/2 கிளாஸ் வாட்ரு போட்டு நீங்கள் நல்லா கொதிக்க வைக்கணும். அப்போ தான் அது எல்லாமே கொதித்து வந்த அப்புறமா இங்கே பாருங்கள், தேங்காய் பால் நல்லா கட் பண்ணி மிக்சியில் அரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சு போட்டுக்கணும். இது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். குழம்பு நல்லா நல்லா அப்படி கலரி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் தேங்காய் பாலும் நல்லா போய்ட்டு மிக்ஸ் ஆகும். லாஸ்ட்டில் தான் தேங்காய் பால் போடணும். இங்கே பாருங்கள், டட்டடாயின், இங்கே பாருங்கள் இப்படி கொதிக்குது பார்த்தீங்களா? தேங்காய் பால் அதுக்குள்ளே கொதித்து இந்த மாதிரி ரொம்ப கம்மியாகிட்டோம்னா கொத்தமல்லி போட்டு நம்ம தூவி எடுத்துடணும். ரைஸுக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ட்ரை